அன்பின் பரமத்தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்தீரே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, இயேசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 56:3. When I'm afraid, I put my trust in you. சங்கீதம் 56:3. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அநேக பேர் யாராக இருந்தாலும் தகப்பனே, நீர் ஆளுகை செய்து வழி நடத்தி தருமா ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த வசனத்தின்படி அப்பா, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். When I'm afraid, I put my trust in you. That is on Jesus alone and nothing else. எங்கள் அநேக பேருக்கு வாழ்க்கை குறித்து பயம், என் ஃபியூச்சர் எப்படி இருக்க போது இருக்கு, அதை நினைச்சு பயம், இது எப்படி முடியும் அப்படின்ற பயம். மனிதர்கள் குறித்து அநேக பேருக்கு பயம் இருக்கும். தொழிலை குறித்து, வேலை குறித்து, குடும்ப காரியங்களை குறித்து, பிள்ளைகளை குறித்து. இயேசுவே, அநேக பேருக்கு பயம் உண்டு தகப்பனே. இந்த பயத்துல இருந்து அவங்கள மீட்டெடுத்து வழி நடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். வாழ்க்கை எப்படி போக போகுது, இப்படிதான் இருப்பேன்னா இப்படின்னு இருக்கிற மன வருத்தத்தினால் அவங்க வாழ்க்கை குறித்து ஒரு பயம் வருது அப்பா. அவங்களோட ஃபியூச்சர் உங்ககிட்ட அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. அவங்களோட வாழ்க்கைய உங்க பாதத்தண்டை சமர்ப்பிக்க கிருபை செய்யுங்க இயேசு ராஜா. ஏன்னா எங்களை பலப்படுத்துகிற இயேசு நீங்க தான்ப்பா. எங்களை வழி நடத்துகிற தேவன் நீங்க தான். மரண பாதையா இருந்தாலும் சரி, கண்ணீரின் பாதை, துக்கம், சஞ்சலம், தவிப்பு எதுவாக இருந்தாலும் அப்பா, எங்களை பலப்படுத்தி ஆளுகை செய்து வழி நடத்துகிற தேவன் நீங்க தான். யார் யார் எதை குறித்து பயப்படுறாங்களோ அப்பா, இப்பொழுது பலப்படுத்துங்க. அவங்க இருதயத்தை தொடுங்க. அவங்க சிந்தனை ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பயங்கள் நீங்குவதாக. உண்மையை நம்பி இருக்க கிருபை செய்யுங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிற போது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என் இயேசு எனக்கு எல்லாம் செய்வார், என் இயேசு பார்த்து கொள்வார் அப்படின்ற ஒரு விசுவாசத்தை நீங்க அவங்களுக்கு தருமா ஜெபிக்கிறோம். அவங்கள பலப்படுத்துங்கப்பா. என்ன ஆனாலும் சரி, நான் இயேசுவை நம்புவேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சித்தத்தின்படி, அவர் திட்டத்தின்படி அவர் எனக்காக யாவையும் செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோட இருக்க கிருபை செய்யுங்க. ஏன்னா நீங்க எங்களுக்கு எது செய்தாலும் அப்பா, அது நன்மைக்காகவே இருக்கும். அதுல ஒரு திட்டம் இருக்கும் அப்பா. அதை புரிந்து கொண்டு எங்களை வழி நடத்தி திரும்ப ஜெபிக்கிறோம். Grant us the patience, O Lord Jesus. பொறுமையை தாங்க அப்பா. ஒரு சில நேரத்துல இது நடந்து முடிஞ்சிடாதா அப்படின்ற சூழ்நிலையிலே நாங்க பயத்துல போயிடுவோம் அப்பா. என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா அப்படின்ற வருத்தத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்தி ஆளுகை செய்யுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் யார் யார் என்ன கலக்கத்துல பயத்துல இருக்கிறாங்களோ, இயேசுவே உம்மை நம்பி இருக்க கிருபை செய்யுங்க. யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும், இப்பொழுது உங்க கரம் அவங்களை தொட்டு பலப்படுத்தி கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களை ஆளுகை செய்யுங்க அப்பா. ஒரு வழியை காட்டுங்க, ஒரு முடிவு கொடுங்க அப்பா. ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளுங்க இயேசுவே. இவங்களுக்கு நீங்களே ஒவ்வொரு காரியத்தையும் வாய்க்க செய்ய ஜெபிக்கிறோம். இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்களை பாதுகாத்து பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. உங்க காரம் முன்பினமாக இருப்பதாக தேவதூதர்களா பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you, my brothers and sisters. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.